கூலி தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி அடிக்குமா? இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள். இதெல்லாம் தாண்டி லோகேஷனுடைய எல்சியில் இந்த படம் இருக்குமா? இந்த படம் வந்து லோகேஷனுடைய கெரியனுடைய உச்சமாக இருக்குமா? இல்லை ரஜினி அவர்களுடைய கெரியனுடைய உச்சமாக இருக்குமா? இல்லை 10 பாஷா 100 பாஷா இதெல்லாம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பூர்த்தி செஞ்சதா? இப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நோக்கி தான் பயணிக்க போகிறோம்னு வைங்களேன். இதில் முதல் கட்டமாக வந்துட்டு கூலியை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே இந்த ட்ரெய்லரை பார்த்ததுலேருந்தே நம்ம ஒரு கதை ஒன்று அசீவ் பண்ணியிருப்போம். ஒரு நண்பன், அந்த நண்பனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அந்த நண்பனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடி போகிற ஒரு கதாநாயகனுடைய கதை. அதில் வந்துட்டு ஸ்ருதிஹாசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நண்பனுடைய மகளாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஜேர்னிக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஒரு பயணத்துக்குள்ளே வராங்கிற மாதிரியான நாம் ஏற்கனவே யூகிச்ச அதே கதை தான். அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அது வரைக்கும் வந்துட்டு நம்மளை எல்லாத்தையுமே பாராட்டலாம். ஏன்னா நம்ம என்ன நினச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதில் எக்ஸ்பெக்டேஷனில் எந்த விதமான ஒரு ஃபெயிலியரும் இல்லை. பட் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மக்களை ஈர்த்திருக்கா? ரஜினி அவர்களுடைய ரசிகர்களை வந்துட்டு பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்களுடைய ரசிகர்களை வந்துட்டு மேக்சிமம் பூர்த்தி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான்.